ஜலதே பரமானந்தரூபிணः அஸ்மதாச்சார்யராஜஸ்ய பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுரத்மரணாத். பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் செய்து தர்மத்தை நடத்தி காண்பிச்சு உபதேசமும் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்காள். அந்த புண்ணிய சரித்திரம் தான் ஸ்ரீ மகாபாரதம். பாரதத்திலையும் எல்லா சரித்திரமும் இருக்கு. ராமாயணம் இருக்கு, கிருஷ்ண சரித்திரம் இருக்கு, மகிஷுடைய சரித்திரங்கள்லாம் இருக்கு, தர்மம் பண்ணின ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் இருக்கு. இன்னும் எத்தனையோ 4வது வர்ணத்தாருடைய சரித்திரங்கள்லாம் இருக்கு. அவர்கள்லாம் பரமயோக்கியர்களாக இருந்து கலிஸ்தாது, ஸ்திரியஸ்தாது, சூத்ரஸ்தாது, இப்படி விஷ்ணு புராணத்துல சொன்னபடி பாரதத்திலையும் சொல்லியிருக்கா. கலி ரொம்ப நல்லவன், ஸ்திரீகள் ரொம்ப நல்லவாள், 4வது வர்ணமான சூத்ரால் ரொம்ப நல்லவாள். அவ தர்மத்தை விடமாட்டாள், ஸ்திரீகளும் விடமாட்டாள். கலியும் நல்லவன் நாள். கலிய நல்லவன் என்னவா சொன்னான் நாள். எத்தனை தப்பு பண்ணினாலும் நல்லது பண்ணினா அவள்கிட்ட தான் தொந்தரவு பண்ணாமல் இருப்பனா. கலி பகவான குண்டீசித்தனாய் பகவத்குணம் காட்டா போரும். சிறிது காலம் கிருஷ்ணா கோவிந்தா ராமான்னு சொன்னா போரும். கலேர்தோஷநிதே ராஜன்னே அஸ்திஹ்யேகோ மஹான் குணஹ கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்தः பரம் ரஜேதி. கலேஹே தோஷநிதேஹே நாள். எல்லா தோஷத்துக்கும் இருப்படம் கலி. சாதுக்களை முதற்கொண்டு தப்பு பண்ண முடியாது. அத்திஷேகோ மகான் குணா. அவனிடத்துல ஒரு பெரிய குணம் இருக்குன்னா என்னன்னா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா போதும். அதனால்தான் கிருஷ்ணான்னு ஸ்மரணம் பரம்னு மகான்கள்லாம் கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு அலருவாள் கர்மகாலங்கள்ல. சுவாமி கோபாலனை ஸ்மரிச்சா போரும். முக்தபந்த பரம் ரஜே. சர்வ கர்ம பந்தத்துல என்ன விமுக்தனாக பண்ணி பகவான போய் அடைய முடியா பண்ணி விடுவான். கலி அதுக்கு அனுகூலமா இருப்பனா. அப்படி கலி ரொம்ப நல்லவன், ஸ்திரீகள் நல்லவாள், சூத்ராள் நல்லவாள்னு பாரதம் முதலிய கிரந்தங்கள்ல எல்லாம் போய் சொல்லியிருக்காள். பெரிய மகேதிகாசம் மகாபாரதம். 1 மணி காட்டா 100 கோதானம் பண்ணின புண்ணியமா. யோ கோஷதம் கனகசிங்க குரம் ததாதி. நல்ல தங்க கொம்பு குளம்போட கூட நல்ல சூத்ரியனுக்கு அக்னிஹோத்திரிக்கு ஒன்பட்டு 10 கட்டி காம்சிய பாத்திரத்தோட கோவை காராம் பசுவை தானம் பண்ணினா. 100 பசுவை தானம் பண்ண புண்ணியமா 1 மணி பாரதம் காட்டா. அதனாலதான் மகான்கள்லாம் ஓடி ஓடி வருவாள். வயசான பெரியவாள்லாம் அவ பாப நிவர்த்தி ஏற்படுறதே ஜென்மாக்கு இது பெரிய மகாபிராயஷ்டித்தம் பாரத சிரவணம்னு அப்படி கல்பாள். பாரதம் சிரவணம் பண்ணினேன்னு சொல்லலாமா? முக்கிய காட்டா என்ன பண்ணேன் நல்ல காரியம்னா பாரதம் காட்டேன்னு சொல்லலாமா? அவ கணக்குல அங்க வந்துடுமா. தங்க பேரடுல அன்னைக்கு எழுதிவிடுவனா. யார் பாரதம் காட்டா, எத்தனை மணி காட்டா, என்ன சரித்திரம் காட்டா, அப்படி பேரடுல அங்க எழுதிவிடுவான் முக்கியலோகத்துல. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யமன் யமசியத்தையே நிர்வச்சனா பவந்தின்னா. ஆமா, யவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்ம பார்த்து பயப்படுவான். அது மாதிரி இருப்பான். சில சில காரியம் பண்றவாள், அன்னதானம் பண்றவாள், அன்னசியதானம் மதுராஜவாணி இனிமையா பேசுறது, கேஷாம் தட்டாகாணி மகோதகாணி பெரிய குளம் கட்டுறது, கிணறு வெட்டுறது, சத்திரம் கட்டுறது, ஆலயங்கள் கட்டுறது, இதுக்கெல்லாம் பிரதிஷ்டயம்னு பேரு. இதெல்லாம் பண்றவாளே என்ன தப்பு பண்ணேனே கேட்க மாட்டானா முடிச்சு. கேஷாம் தட்டாகாணி மகோதகாணி வாப்யஷ்ச கூபாஷ்ச பிரதிஸ்ரயாஷ்ச அன்னஸ்ய தானம் மதுராஜவாணி யமஸ்ய தே நிர்வசனா பவந்தி. யமனுக்கு அவ பதில் சொல்ல முடியாத அவசியமே இருக்காதா? அப்படி போய் சொல்றாள். எல்லாம் பாரதத்துல உள்ள சம்பந்தான். அதனாலதான் மகான்கள்லாம் பாரதம்னா ஓடி ஓடி வருவாள், கேட்பாள். ரொம்ப புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும் பாரத சிரவணம். ரொம்ப பேர் கேட்கணும்னு நினைப்பால் கிடைப்பதில்லை. ரொம்ப புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும்.
சரித்திரத்துல சபாபர்வா ராஜசூய மகாயாகம் நேற்றைய தினம் சபாபர்வாவில் உள்ள சரித்திரம் தான் ராஜசூயம்.